Hi, hello, welcome to Tamil Friends Club. UPSC EPF for 2025 notification வந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். அதோட டீட்டெயில்டு சிலபஸ் அண்ட் எங்கேருந்து படிக்கணும், அதோட ரிசோர்ஸஸ் எங்கே, இந்த அதுக்கப்புறம் அதுக்கு சேஃப் ஸ்கோர் என்ன இருக்கும், இதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்த சிலபஸ் உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து உங்களுக்கு மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, பாலிட்டி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இது வந்து ஜியோகிரஃபி உங்களோடது, இது சோஷியல் செக்யூரிட்டி, ஜென்ரல் சயின்ஸ்னால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. ஓகேவா? கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி. இது ஜென்ரல் எபிலிட்டி, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டினா இதில் உங்களுக்கு ஆப்டிடியூடும் வந்துடும், ரீசனிங்கும் வந்துடும். ஓகே, இந்த எக்ஸாமோட ஸ்பெஷல் காம்போனன்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த ஸ்பெஷல் காம்போனன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டாபிக்ஸ் வந்து மோஸ்ட்லி எந்த எக்ஸாம்ஸ்க்கும் படிச்சிருக்க மாட்டோம். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எதுக்குமே படிச்சிருக்க மாட்டோம். அது என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அண்ட் லேபர் லாஸ், அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங் அண்ட் இன்சூரன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு டீட்டெயில் சிலபஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பிஒய்க்யூஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்ஸ் வந்து 3 வருஷம் நடந்த பிஒய்க்யூஸ் எடுத்திருக்கோம். 2012, 15 அண்ட் 23. இதில் பார்த்தீங்கன்னா 15 to 23க்கு 7 years கேப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த 23 கன்சிடர் பண்ணியே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு 20 கொஷின்ஸ், குவான்ஸ் அண்ட் ரீசனிங்ஸில் உங்களுக்கு 14 to 15 கொஷின்ஸ்னு வச்சுப்போம். அதில் உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 13 கொஷின்ஸ் வந்து மேக்ஸ் தான் இருக்கும். ரீசனிங் 1-2 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் வந்து 10 கொஷின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு 8 to 9 கொஷின்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், இதுனா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிரஃபி. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் வரும்னா 35 to 40 கொஷின்ஸ் வந்துருக்கு. ஸோ நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹிஸ்ட்ரியும். நெக்ஸ்ட்டு சோஷியல் செக்யூரிட்டி, இதில் வந்து உங்களுக்கு 5 to 6 கொஷின்ஸ். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அண்ட் லேபர் லாஸ், இதில் வந்து உங்களுக்கு 15 கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஒரு 15 கொஷின்ஸ். ஓகேவா? இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாமோட லெவல் எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட்டில் இருக்கும். இப்போ 2023 விட இப்போ வந்து உங்களுக்கு வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குது. ஏபிஎஃப்சிலாம் 74 தான் இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக காம்படிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸ் என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்கும்னா நீங்கள் ஈச் டாபிக் படிக்கக்குள்ள அது ஃபேக்சுவலாகவும் பாருங்கள், அதோட கான்செப்டையும் நல்லா புரிஞ்சு படிங்க. ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி படிங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் டெய்லி வந்து 20 minutes கண்டிப்பாக வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். சிலபஸ் வச்சுக்கோங்க. இந்த சிலபஸ்க்கு ரிலேட்டடாக இருக்க டாபிக்ஸ் மட்டும் படிங்க. அப்ஜெக்டிவ் டைப்பான ஃபேக்ட்ஸ்லாம் பாருங்கள். ஓகேவா? இர்ரிலவெண்ட்டாக இருக்க டாபிக்ஸாக படிக்காதீங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு 2 விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, அண்ட் செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது பேராஜம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? அது 2த்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகிடும். ஸோ தினமும் கண்டிப்பாக 20 minutes நியூஸ் பேப்பர், எதர் ஹிந்து இருந்தாலும் ஓகே தான், இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருந்தாலும் ஓகே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதில் நம்மளுக்கு 2 இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். கிராமர் பார்ட் 1, வொக்காப் பார்ட் 1. கிராமர் பார்ட்லேருந்து பெருசாக கொஷின்ஸ் வரதில்லை, இருந்தாலும் நீங்கள் பார்க்காம போகாதீங்க. கிராமர் பார்ட்டில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்டென்ஸ், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், நவுன் ப்ரொனவுன் வெர்ப், டென்சஸ், மாடல்ஸ், கண்டிஷனல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ், ஆர்டிகல்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், டிட்டர்மினர்ஸ், அட்வர்ப்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ். ஓகேவா? இதுக்கு எல்லாமே வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளீட் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சோர்ஸே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். ஓகேவா? இந்த சோர்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வொக்காபுலரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அந்த 20 கொஷின்ஸ் வருது இல்லையா? அதில் பேராஜம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் இது 5 வந்துடும். அது போக உங்களுக்கு ஒரு 14 கொஷின்ஸ், அது போக ஒரு 9 கொஷின்ஸ், 14 அது வந்து உங்களுக்கு வொக்காப் ரிலேட்டடாக தான் இருக்கும். அந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இது ரிலேட்டடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்தீங்கன்னா பேராஜம்பிள்ஸ், கிளாஸ் டெஸ்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட வொக்காப் புக் இருக்குது, அண்டு வொக்காப் வீடியோ கோர்சஸும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம்.
ஓகேவா? ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சோர்ஸ், இந்த பாட்டுக்கு சோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மேக்ஸ். மேக்ஸில் வந்து நீங்கள் அரித்மெட்டிக் மட்டும் பார்த்தா போதும். அட்வான்ஸ் மேக்ஸ் பார்க்க வேண்டாம். அதில் அட்வான்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ப்ராபபிலிட்டி இது மட்டும் பார்த்தா போதும். மிச்சதெல்லாம் நீங்கள் அரித்மெட்டிக்கில் பேசிக்ஸ் பார்த்தா போதும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி. நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் இந்த டாபிக்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு சோர்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கும் நமக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் காம்போ தான் நம்மக்கிட்ட வரும். ஸோ இந்த ரிசோர்ஸ் இருக்குது. இது இல்லை நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த புக் வாங்கிக்கலாம். ஆர்எஸ் அகர்வாலோட குவான்ஸ் புக். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீசனிங்கில் இந்த டாபிக்ஸ்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க போதும். இந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். அகைன் நீங்கள் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸில் வந்து இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் காம்போ கோர்ஸ் இருக்குது. அப்படி இல்லை நான் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னா இந்த புக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரீடம் மூமெண்ட் டாபிக்ஸ்னால் உங்களுக்கு மாடர்ன் இந்தியா. இந்த மாடர்ன் இந்தியாவில் முகல் டிக்ளைன் ஆகி அதுக்கப்புறம் ரீஜனல் பவர்ஸ் ரைஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் வருவாங்க இல்லையா, லைக் பேட்டில் ஆஃப் பக்சர், பிளாசி, அதுலேருந்து ஆரம்பித்து படிக்கணும் ஃபுல்லாக. இதுக்கு வந்து நீங்கள் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்பெக்ட்ரம் புக்கு வந்து ஃபுல்லாக படிங்க. ஃபேக்சுவலாக என்சிஆர்டிஸை ஒரு தடவை கன்சிடர் படிங்க. கன்சிடரில் கண்டிப்பாக படிங்க. என்சிஆர்டிஸ் படிங்க 6th to 10th மாடர்ன் இந்தியா ஹிஸ்ட்ரி. ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக படிங்க. சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து உங்களுக்கு என்சிஆர்டியில் 11th புக்கும் 12th புக்கும் படிச்சிங்கனாலே மோர் தென் எனஃபாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ரெஃபர் பண்ணணுன்னா நிதின் சின்ஹானியா இந்த புக்கை வாங்கிக்கோங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு. இந்த புக்கை வாங்கி ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜிகே ஸ்டாட்டிக்கில் இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஜிகே ஸ்டாட்டிக் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மியூசிக்கு, டான்ஸ் ஃபார்மு, பெயிண்டிங்ஸு, லாங்குவேஜ், ஃபெஸ்டிவல்ஸு, இந்த ஹெரிட்டேஜ் சைட்ஸு இதெல்லாம் இருக்கும் நம்மளோட ஸ்டாட்டிக் ஜிகேயில். மிச்ச டாப்பிக்லாம் நீங்கள் இந்த சோர்ஸஸ் கன்சிடர் பண்ணி படிங்க. நிதின் சின்ஹானியா புக்கை, ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரிலிஜன் அண்ட் ஃபிலாசபி நீங்கள் புக்ஸ் படிக்கக்குள்ளேயே வந்துடும். என்சிஆர்டிஸ் படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் குளோபலைசேஷன். இது வந்து பியூர்லி வந்து ஜியாகிரஃபி. ஓகேவா? இதில் வந்து வேரியஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ், மவுண்டெயின்ஸ், ஹில்ஸ், தட் மீன்ஸ் ஃபிசியோகிராஃபிக் ஆஃப் இந்தியா அது நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சென்சஸ் டேட்டா, இது எல்லா எக்ஸாம்லையும் இம்பார்ட்டண்டான டாபிக் சென்சஸ்ஸு. அடுத்தது ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். இந்த வேரியஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா வந்து ஆல்ரெடி கோர்ஸ் வாங்கியிருக்கவங்க பார்த்துருப்பீங்க. கார்த்தி சார் எடுத்திருப்பாங்க, ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிட்டா கூட போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சோர்ஸை கன்சிடர் பண்ணணுன்னா இந்த புக்ஸ் எல்லாம் என்சிஆர்டிஸு, இது 11th என்சிஆர்டி, இது 12th என்சிஆர்டி இந்த புக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டு, குளோபலைசேஷன் இந்த புக்ஸ்க்கு வந்து இந்த 2 புக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 11th என்சிஆர்டியும் இந்த புக்கும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 9th 10th 11th 12th என்சிஆர்டிஸை கவர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்தில் இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா முடிச்சிருங்க. கொடுத்துருக்க இந்த டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பாலிட்டியில் இந்த டாபிக்ஸ்லாம் முடிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்தியன் எக்கனாமியில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 10th புக்கை படிங்க. 10th புக் படிச்சு என்சிஆர்டியில் 10th புக்கு, அதுக்கப்புறம் 11th புக்கு, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் இந்த 3 புக்கை படித்தா போதும். இதில் உங்களுக்கு இந்தந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி எக்கனாமிக் பாலிசிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 9th புக்கு 12th புக்கு, அதுக்கப்புறம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். கண்டிப்பாக எக்கனாமிக்ஸில் இந்த எல்லா புக்கும் படிச்சிங்கன்னா தான் எக்கனாமிக்கோட பேசிக்ஸ் எல்லாம் புரியும். இதெல்லாம் என்சிஆர்டிஸு. ஓகேவா? இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம யூபிஎஸ்சி இபிஎஃப்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதில் இந்த புக்ஸோட பிடிஎஃப்ஸ்லாம் நாங்கள் அவைலபிளாக வச்சுருப்போம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதில் நீங்கள் 6th to 10th என்சிஆர்டிஸ் படித்தா போதும்.
அதே மாதிரி நீங்கள் லூசன்ட் ரெஃபர் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா 6th to 10th என்சிஆர்டி மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ் மட்டும் கண்டிப்பாக கவர் ஆகுற மாதிரி படிச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு டாபிக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக விட்டுடலாம். ஓகேவா? இந்த இஸ்ரோ மிஷன் ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து இதுவும் நம்மளோட ஜிகே ஸ்டாட்டிக் கோர்ஸில் இருக்கும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து வேறு சோர்ஸில் படித்தாலும் அது உங்கள் விருப்பம் தான். ஓகே, இதுதான் இது அதே தான். சயின்ஸ் அண்ட் டெக்கோட டாபிக்ஸு, ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் அவேர்னஸ். பேசிக் கம்ப்யூட்டர் தான் நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இதில் பேசிக் கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் போதும். கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இருக்கணும்னு கிடையாது, பேசிக் டீட்டெயில்ஸ் தான். இது வந்து இது ஃப்ரீ பிடிஎஃப் வந்து நம்ம அந்த யூபிஎஸ்சி இபிஎஃப்ஓ கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். இல்லை வேறு சோர்ஸ் எங்களுக்கு வேணும்னா இந்த புக்கை நீங்கள் ஹரிஹந்தோட கம்ப்யூட்டர் அவேர்னஸ் புக்கை நீங்கள் வாங்கிக்கலாம் செல்ஃப் ஸ்டடிக்கு. ஆனால் இந்த டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து இந்த டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக கவர் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து லாஸ்ட்டு 6 months, ஓகே, லாஸ்ட்டு 6 monthsோட கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும். அதுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 year கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நவம்பர் லாஸ்ட் வீக் வந்து எக்ஸாம் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 months தான் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னா யூபிஎஸ்சி இபிஎஃப்ஓ அந்த கோர்ஸ் இருக்குல்ல ஆப்பில், அதில் வந்து எம்சிக்யூஸ் டைப்பில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணுவோம். இப்போ ஸ்பெஷல் காம்போனண்ட் இது போக இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அண்ட் லேபர் லா, அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங் அண்ட் இன்சூரன்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது பார்த்துட்டோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். இதுதான் ஓவர்வியூ சிலபஸ். நீங்கள் என்னென்ன படிக்கணும் சிலபஸில், இந்த சிலபஸ்க்குள்ளே என்னென்ன படிக்கணும், இது சிலபஸ். இதோட டீட்டெயில் என்னென்ன டாபிக் இருக்குன்னா உங்களுக்கு இதுதான் டீட்டெயில்டு டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிங்க. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அண்ட் லேபர் லாஸு உங்களுக்கு அமேசானில் கூட கிடச்சிரும். இந்த புக்கு வாங்கி படிங்க. அதே மாதிரி இதுலேயே உங்களுக்கு லேபர் கோட்ஸும் வரும், உங்களுக்கு கவர் ஆகிடும். இந்த புக்லேயே படிங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இன்னொரு சோர்ஸ் உங்களுக்கு ஒன்று வேணும்னா, இன்னொரு ஆத்தென்டிக் சோர்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கணும்னா இதெல்லாம் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அண்ட் லேபர் லாஸ். இப்போ கூகுளில் போய் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்னு போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இது வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் நீங்கள் ஆக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லைனாக வரும். இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் இங்கே இருக்குது, சோஷியல் செக்யூரிட்டி இதுவும் உங்கள் சிலபஸ் தான், எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வரும். இதில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் உங்களுக்கு இங்கே பிடிஎஃப்ஸ் இருக்கும், இதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஸ்கீம்ஸும் இருக்கும். இந்த மினிஸ்ட்ரி இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங், இன்சூரன்ஸ். இதில் இங்கே இருக்கிறது வந்து ஆடிட்டிங்கான டாபிக்ஸு. ஓகேவா? இதில் நீங்கள் பேசிக்ஸ் படித்தா போதும் உங்களுக்கு ஆடிட்டிங்கான டாபிக்ஸ். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு பயப்பட வேணாம். இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். தட் மீன்ஸ் என்சிஆர்டி இருக்கு இல்லையா, அதில் இது 11th புக்கு, இது 12th புக்கு, இது மட்டும் படித்தா போதும். இந்த டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். இல்லை இது வந்து இந்த புக் வந்து உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவாக வேணும்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த புக்கை படிச்சுக்கலாம். ஓகேவா? இது நீங்கள் நீங்கள் நெட்லேருந்து தான் வாங்கணும். இந்த புக்கு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிடிஎஃப்ஸ் வந்து நாங்கள் ஆப்பில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் மட்டும் இந்த டாபிக்ஸுக்கு மட்டும் நீங்கள் படித்தா போதும், படித்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சோஷியல் செக்யூரிட்டி. இந்த சோஷியல் செக்யூரிட்டியில் வந்து இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்ட்ஸு, லாஸு, ப்ரொவிஷன்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு ஆக்டும் படிக்கக்குள்ள ஒரு லேபர் ஆக்ட், லா, கோட்ஸ் எது படிக்கனாலும் அந்த ஆக்ட் பார்க்கணும், அதில் லா பார்க்கணும், ப்ரொவிஷன்ஸ் பார்க்கணும். ஸோ இந்த சோஷியல் செக்யூரிட்டியோட சிலபஸ் இதில் நீங்கள் என்ன படிக்கணும்னா இது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் மட்டும் படிங்க. ஓகேவா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம்ஸ் படிங்க, இந்த லாஸ் படிங்க, போதும். சோஷியல் செக்யூரிட்டிக்கு இது உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸும் ஆடிட்டிங், இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங், இன்சூரன்ஸ்
இதில் வந்து உங்களுக்கு ஆடிட்டிங் அண்ட் இன்சூரன்ஸ் கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான். ஈவன் நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லாமல் ஒரு டாபிக்ஸை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆடிட்டிங்கும் அண்ட் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பேசிக்ஸ் படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட்டு சேஃப் ஸ்கோர் பார்ப்போம். இப்போது ஏபிஎஃப்சியில் 2023 ரிட்டன் டெஸ்ட்டில் 178.33 ஃபைனல் கட் ஆஃப் 257.5 வந்திருக்கு. அப்போது நீங்கள் கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட்டில் 200+ வந்து எய்ம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த தடவை கட் ஆஃப் கிளியர் ஆக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது ஏஓவில் வந்து 138 வந்திருக்கு இல்லையா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 150 ஆர் 150+, ஓகேவா, கண்டிப்பாக 150+ வந்து நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம சைட்லேருந்து இந்த இபிஎஃப் எக்ஸாமுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னா, ஜிஎஸ் இல்லை, மீன்ஸ் ஜிஎஸ்னால் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி அண்ட் ஜியாகிரஃபி. இது உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த எக்ஸாம் லெவலில் இருக்காது. இப்போது நான் எக்ஸாம் லெவலுக்கு படிச்சிட்டேன், ப்ரஷ்அப் பண்ணணும், ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணணுன்னா எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது டீட்டெயிலாக இந்த எக்ஸாமுக்குன்னா இல்லை. இது வந்து நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெவலுக்கு வந்து இந்த ஜிஎஸ்ஸை நீங்கள் படிக்கணும், இந்த ஜென்ரல் ஸ்டடீஸு, ஓகேவா. இது இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த எக்ஸாமுக்கு போதுமான அளவு இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங்கு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், ஓகேவா. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எம்சிக்யூஸில் உங்களுக்கு அப்லோட் ஆகும். அதே மாதிரி நான் காட்டின எல்லா என்சிஆர்டி பிடிஎஃப்ஸும் வந்து இதில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பிஒய்க்யூஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம், ஓகேவா. ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் 30% வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.